முதலாவதாக இந்த வளர்ச்சி எவ்வாறு எதனால் சாத்தியப்பட்டது என்று யோசித்து பார்த்தால் மிக முக்கியமான காரணம் நாம் கைகளில் ஏந்தி இருக்கிற கொள்கை தான் முக்கியமான காரணம். வேறு யாரிடத்திலும் இந்த கொள்கை இல்லை. வேற யாரும் இவ்வளவு தூரம் வளராதுக்கு என்ன காரணம்னா நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரியான கொள்கை வேற யார் கையிலையும் இல்லை. நம்ம என்ன கொள்கையை வச்சிருக்கிறோம்? ரப்புல் ஆலமீனுடைய கொள்கையை வச்சிருக்கிறோம். குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் நம்முடைய அடிப்படை கொள்கையாக நாம் வைத்திருக்கிறோம். இதை நம்முடைய காலமெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டும். இதனால் தான் இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த கொள்கையாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவை விட்டு தாண்டி போகவே முடியாது. ஏன்னு கேட்டா நாம ஒரு கொள்கையை சொல்றோம்னு சொன்னா அந்த கொள்கையை நோக்கி வைக்கக்கூடிய எதிர் விமர்சனங்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க தயாராக யார் இருக்கிறார்களோ, அதையெல்லாம் முறியடிக்கிற ஆற்றலோரும் அறிவோடும் யார் இருக்கிறார்களோ அவர்களால் தான் அந்த கொள்கையை வளர்த்து கொண்டே செல்ல முடியும். வேற எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டாலும் எதிர்கேள்விகளுக்கு 100% யாராலும் முகம் கொடுக்க முடியாது. ஆனா நம்மை பொறுத்தவரை 100% முகம் கொடுப்போம். எதனால் முகம் கொடுக்கிறோம்? அதனால அதுல எல்லாமே சரியா இருக்குது, ஒண்ணு கூட பிழை இல்ல. நாம கையில வச்சிருக்கிற குர்ஆன்லயும் நாம கையில் ஏந்தி கொண்டிருக்கிற நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைகளிலேயும் ஒரே ஒரு பிழை கூட காண முடியாது. அதன் மீது எந்த குறைகளை குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் நேருக்கு நேராக வாருங்கள், நாங்கள் விவாதிக்கிறோம். நீங்கள் சொல்வது தவறு, நாங்கள் வைத்திருக்கிற கொள்கையே சரி, அல்லாஹ்வுடைய வேதமே சரி, தூதருடைய போதனையே சரி என்பதை கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் மனம் திறந்து வெளிப்படையாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த கொள்கையை கையில் வைத்திருக்கிறவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு கட்டத்தில் தண்ணி குடிப்பாங்க, ஏதாவது ஒரு கேள்விக்கு எச்சு முழுங்குவாங்க. ஆஹா கேட்டு என்ன பண்றது தெரியலையே, மாட்டிக்கிட்டமே, சமாளிப்பாங்க. இங்க சமாளிக்கிறதுக்கு வேலையே இல்லை. எந்த கட்டத்திலாவது கொள்கை ரீதியாக நம் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்திற்கு நாம் தயங்கி நின்றிருக்கிறோம் அல்லது பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு நிகழ்ச்சியை காட்டுங்க பார்க்கலாம். நாம் தனிப்பட்ட முறையில் மனிதன் என்ற அடிப்படையில் செய்த தவறுகளால் நாம் அப்படிப்பட்ட நிலையை அடைஞ்சிருக்கலாம். மனித தவறுகளால், மனித பலகீனத்தால் ஏற்பட்டிருக்கலாம். நாம கையில் வச்சிருக்கிற கொள்கையினால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு காலத்திலும் ஏற்படவே இல்லை. ஏன்னு கேட்டா அவ்வளவு சூப்பரான, யாராலும் முறியடிக்க முடியாத, அல்லாஹ் சொல்றான்ல, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. அவன்தான் தன் தூதரை அனுப்பி வைத்தான், நேர்வழியோடு அனுப்பினான், சத்திய மார்க்கத்தோடு அனுப்பினான். லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களை விட மேலோங்குவதற்காக, அனைத்தையும் விட மேலோங்குகிற கொள்கை நம்ம கொள்கை மட்டும்தான். உலகத்தில் வேற எந்த கொள்கையும் இல்லை. அந்த கொள்கை தான் இவ்வளவு பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இன்னும் நாம் தொடர்ந்து அந்த வெற்றி பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்துவிடக் கூடாது. இதை நீங்க மனசுல வைங்க. எதனால் நாம ஏறி வந்திருக்கிறோமோ அதற்கு மாற்றமாக நடந்தால், அதிலே சமரசம் செய்ய நினைத்தால் இந்த வளர்ச்சி நாளைக்கு காணாமல் போய்விடும். 6 வருஷத்துக்கு முன்னாடி 50 பேர் 25 பேரா இருந்தவங்க ஒவ்வொரு ஆண்டும் அப்படியே படிப்படியா வளர்ந்து 1000 ஆனோம், 500 ஆனோம், 1000 ஆனோம், 2000 ஆனோம், இப்படி பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக நாம் மாறி இருக்கோம் என்றால் இதுல நாம சமரசம் செய்ய ஆரம்பித்தால், கொள்கையில கொஞ்சம் விட்டு கொடுக்க ஆரம்பித்தால் என செய்தான் வருவான். பெருசா வளர வளர இன்னும் வளரணும்னு ஆசை வரும் பொழுது எல்லாரையும் எப்படி அரவணைக்கலாம், எல்லாரும் கூட சேர்ந்து பணியாற்றுறது எப்படி அப்படின்னா அவங்க விரும்புற மாதிரி நம்ம சில செய்திகளை சொல்லணும், அவங்க விரும்பாத செய்திகளை நாம மறைக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே செய்தா மண்டையில கொண்டு வந்து போடுவோம். அப்படி போடும் பொழுது கொள்கையை வீரியத்தோடு சொல்ல மாட்டோம், அதுல சில சமரசங்களை செய்வோம். அப்ப மீண்டும் பழைய குருடி கதவு தொடடிங்கிற மாதிரி மற்றவர்கள் எப்படி வீழ்ந்து கிடக்கிறார்களோ அதுபோல நாமும் வீழ்ச்சி பாதையில பயணிக்க ஆரம்பித்து விடுவோம். ஒரு காலத்திலேயும் கொள்கையில் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சமரசம் கிடையாது, அதற்காக என் உயிரை நான் அர்ப்பணிப்பேன் என்ற கொள்கை உறுதியை உள்ளத்திற்குள்ளே ஏந்தி கொள்ளுங்கள். அதுதான் நமக்கான வெற்றியை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் வைத்திருக்கிற கொள்கை இம்மையில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் வெற்றி தரும் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிற காரணத்தினால்தான் எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இதில் நீடித்து நம்மால் நிற்க முடிகிறது. மற்றவர்களால் ஏன் நிற்க முடியல? அவங்களுக்கு சில குறுகிய உலகியல் ரீதியான ஆதாயங்கள், அந்த ஆதாயத்திற்காக வேண்டி அவங்க பாடுபடுறாங்க. அதுல ஏதாவது சிரமம் வந்துச்சுன்னா போனா போகுது விட்டுருவோம் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் விடவே முடியாது. ஏன்னா நாம மறுமையின் வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் பின்னணியிலேயும் அதற்கான கூலி எனக்கு மறுமையில் கிடைக்கும், இறைவனுடைய சோனமாக கிடைக்கும், நரகத்திலிருந்து பாதுகாப்பாக அந்த கூலி எனக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்துல இருக்கிற காரணத்தினாலதான் எவ்வளவு சிரமம், எத்தனை வழக்குகளுடைய செலவுகளை மட்டுமே சொல்லி காட்டினாங்களே.
ஏறத்தாழ 45 லட்சம் ரூபாய்க்கு நெருக்கமாக வழக்கு செலவு மட்டுமே ஆகியிருக்கிறது. செலவே 45 லட்சம் செலவழிச்சிருந்தா எத்தனை நாள் உழைப்பை நாம அதற்கு செலவழித்திருப்போம், எவ்வளவு நாள் வேலையை விட்டு அதுக்காக வேண்டி மெனக்கட்டிருப்போம், எத்தனை நாள் கோர்ட் வாசல்ல போய் கிடந்திருப்போம், எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணிருப்போம். அப்ப இவ்வளவு சிரமங்களையும் ஏன் சந்திக்கணும்? நாம விட்டுட்டு போக முடியாது, போகல அதெல்லாம் எனக்கு முடியாது, இதையெல்லாம் எவன் தூக்கி சுமந்துகிட்டு இருப்பான், நான் என்னுடைய வியாபாரம் போகுது, வருமானம் போகுது, குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வர வேண்டியதா இருக்கிறது, வீட்டுல குடும்பத்துல எல்லாரும் நம்மள விமர்சனம் பண்றாங்க, எனக்கு தேவையில்லைன்னு ஓடி இருக்கலாம்ல. இத்தனை லட்சம் செலவு, இவ்வளவு ரீதியா இவ்வளவு கஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம், அனைவராலும் உண்டான விமர்சனம், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நாம் நிற்கிறோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே இந்த கொள்கை ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுதான் வெற்றி, மறுமையின் வெற்றிக்கு இதுதான் வழிவகுக்கும். அதனால கொஞ்சம் சிரமங்களை தாங்கிக்குவோம். சிறையில் அடைத்தாலும் கூட நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய கொள்கை உறுதியிலிருந்து பின்வாங்கி விட மாட்டோம். 10 நாள் அடைச்சா என்ன, இன்னும் 10 மாசம் நீ அடைச்சாலும் சரி, அதனால் ஒருபோதும் எங்கள் கொள்கையில் இருந்து எங்களை பின்வாங்க செய்துவிட முடியாது என்ற மன உறுதியை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த உறுதி இன்னும் மேம்படணும். அப்படின்னா இந்த கொள்கை தான் அதற்கான அடிப்படை பேஸ் என்பதை உள்ளத்திலே எல்லாவற்றிற்கும் தலையானது கொள்கை மட்டுமே. அதுக்காக என்னவும் நாங்க செய்ய தயார்.